أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. புனித அல் குர்ஆன் திறந்த கல்லூரியின் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்களே, உலமாக்களே, சட்டத்தரணிகளே, ஜாமியா நலிமியாவின் பழைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த அல் குர்ஆன் திறந்த கல்லூரியின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் ஃபார் ரிசர்ச் அண்ட் தாட்ஸ், அல் குர்ஆன் திறந்த கல்லூரியின் கீழ் இயங்கவிருக்கும் இந்த நிறுவனம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இந்த நிர்வாகத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்ற பிரகடனத்தை செய்கின்ற பொறுப்பும் என் மீது தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதனை நான் பிரகடனம் செய்கின்றேன். இன்ஸ்டிடியூட் ஆஃப் குர்ஆன் ஃபார் ரிசர்ச் அண்ட் தாட் இன்றிலிருந்து இயங்குமுகமாக அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படுகிறது. அல் குர்ஆன் திறந்த கல்லூரி 2009ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 3 பிரதான பணிகளை மையப்படுத்தி இது இயங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் சிந்தனையை ஆழமாக இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் அதனை சென்றடைய செய்தல், 2வது இஸ்லாமிய சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற விடயங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டு அது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பித்து அதற்கான தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், 3வதாக இந்த நாட்டில் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் என்ற வகையிலே முஸ்லீம்கள் என்ற தனித்துவத்தை இழந்து விடாமலும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டுக்கு காத்திரமான பங்களிப்பை செய்து ஏனைய சமூகங்களோடு மிகவும் சாதகமான அணுகுமுறைகளை கையாண்டு சமாதான முறையில் வாழ்வதற்கான வழிகாட்டல்களை, அறிவுபூர்வமான மார்க்க ரீதியான வழிகாட்டலை வழங்குதல் என்ற இந்த 3 கருப்பொருட்களையும் அடிப்படையாக கொண்டு இயங்கக்கூடிய நிறுவனமாக இது காணப்படுகிறது. அனைத்து சிந்தனைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் ஊற்று கண்ணாக இருப்பது குர்ஆன் என்று நான் கூறி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியமில்லை. குர்ஆன் ஆய்வுகளையும் சிந்தனைகளையும் மிக மிக வலியுறுத்துகின்றது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், நீங்கள் அறியாதவற்றை பின்பற்றாதீர்கள், நீங்கள் அறியாத தெரியாதவற்றை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ன சம்ம வல் பசர வல் ஃபுஆத, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செவி, பார்வை, உள்ளம் அனைத்தும் மறுமை நாளையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும். எனவே கண்மூடித்தனமாக பிறர் கூறியது என்பதற்காக பின்பற்றுவது ஒரு முஸ்லீமுடைய பண்பல்ல, அது குர்ஆனுடைய வழிகாட்டலுக்கு மாற்றமான ஒன்று. எனவே எப்போதுமே குர்ஆன் ஆய்வு செய்யும்படி, சிந்தனை தெளிவு பெறும்படி கூறுகின்றது. கண்மூடித்தனமாக பின்பற்றுவது இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது. இந்த IQRT என அழைக்கப்படக்கூடிய ஆய்வுக்கும் சிந்தனைக்குமான குர்ஆனிய நிறுவனம் ஒரு தன்னிகரற்ற நிறுவனமாக மாற வேண்டும். பல நூற்றுக்கணக்கான நிறுவனங்களுள் ஒன்றாக இது இருக்கக்கூடாது. இந்த நிறுவனம் இத்தகைய ஒரு தன்னிகரற்ற நிறுவனமாக மாற வேண்டும் என்றிருந்தால் இந்த நிறுவனத்தில் பல்துறை சார்ந்த நிபுணர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். இன்று எமது சமூகம் பல்வேறு பட்ட பிரச்சனைகளினால் பல கோணங்களிலிருந்து பல சிக்கல்களுக்கு, கருத்து சிக்கல்கள், சிந்தனை சிக்கல்கள், பல்வேறுபட்ட வரலாற்றில் இது போன்ற உலகளாவிய ரீதியில் இது போன்ற சிந்தனை சிக்கல்களுக்கு முஸ்லிம் சமூகம் ஆட்பட்டிருக்குமா என்று சந்தேகிக்கக்கூடிய அளவிற்கு முஸ்லிம் சமூகம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சிந்தனை சிக்கல்களால் அல்லல் பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற கூடிய இந்த காலகட்டத்தில் இத்தகைய ஒரு நிறுவனம் உண்மையிலே தோன்றியிருப்பது, உருவாக்கப்பட்டிருப்பது முஸ்லிம் சமூகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அல்லாஹ்வுடைய பேரருளினால்
நாங்கள் 6 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த இந்த கல்வி நிறுவனம் தன்னால் முடிந்த அளவு பாடுபட்டு சில சாதனைகளை செய்து அதனை தலைநகரத்துக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அது முழு இலங்கைக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக மாறும் என்ற சிந்தனையின் ஒரு விளைவாக நாங்கள் இங்கே இன்னும் ஒரு பெயரில் அது அல் குர்ஆன் திறந்த கல்லூரியின் இன்னும் ஒரு நிறுவனமாக இந்த பெயரில் நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து வைத்தோம். இந்த பணியை எங்களால் எந்தளவு தூரத்துக்கு அழகாகவும் ஒழுங்காகவும் திறம்படவும் செய்ய முடியுமோ அந்தளவு தூரம் செய்வதற்கு நாங்கள் அர்ப்பணத்தோடு பாடுபடுவதற்கு இருக்கின்றோம். அந்த வகையில் அத்தகைய ஒரு செயற்பாட்டின் திறப்பு விழாவில் நீங்கள் எல்லோரும் மிகவும் விருப்பத்தோடும் ஒத்துழைப்போடும் கலந்து கொண்டமைக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்படுகின்றோம். காலத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த காலம் விடுக்கின்ற சவால்களை நன்கு புரிந்து கொண்டு அந்த சவால்களை எதிர்கொள்வது ஒரு வெற்றி கொள்வதற்கான மிக அடிப்படையான ஒரு ஷரத்து. நாங்கள் வாழுகின்ற காலம் முஸ்லிம் சமூகம் நாகரீக சவால்களை எதிர்கொள்கின்ற காலம், இராணுவ சவால்களை அல்ல. இராணுவ சவால்களில் நாங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றிருக்கிறோம். தாத்தாரிகள் படையெடுத்தார்கள், தோற்று போனார்கள். சிலுவை யுத்தம் நடந்தது, 8 சிலுவை யுத்தங்கள், ஆனாலும் தோற்று போனார்கள். மேற்கத்திய உலகம் இஸ்லாம் உலகத்துக்கு படையெடுத்து வந்து 1800 சொச்சத்தில் முழு இஸ்லாமிய நாடுகளை கைப்பற்றி ஆண்டது. ஆனால் திருப்பி செல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்குட்பட்டது. இந்த சவாலில் நாங்கள் எப்போதுமே வெற்றி பெற்றிருக்கிறோம். இராணுவ சவால் எங்களுக்கு ஒரு சவாலே அல்ல, அதனை நாங்கள் எப்பொழுதும் வெற்றி கொள்வோம். ஆப்கானிஸ்தானில் வெற்றி கொண்டோம், பொஸ்னியாவில் கூட வெற்றி கொண்டோம். இப்படி பல நாடுகளிலும் நாங்கள் இராணுவ சவாலை வெற்றி கொண்டோம். ஆனால் அறிவு சவாலை, நாகரீக சவாலை இன்று எதிர்கொண்டிருப்பது போல் என்றுமே நாங்கள் எதிர்கொண்டது கிடையாது. வரலாற்றின் எந்த காலப்பிரிவிலும் முஸ்லீம்கள் இப்படியான ஒரு கடும் நாகரீக சவாலை எதிர்கொண்டிருக்கிறார். 15ஆம் நூற்றாண்டின் பிறகு உலகமே தலைகீழாக மாறியது. எல்லா பிரச்சனைகளும் புதிய வடிவங்கள் எடுத்தன. சஹாபாக்களின், தாபியங்களில், இமாம்களின் காலப்பிரிவில் காணப்படாத முற்றிலும் புதிய பிரச்சனைகளும் தோன்றின. இதுதான் முஸ்லீம் சமூகத்துக்கு மிகப்பெரிய சவாலாக மாறி. இந்த சவாலை நாங்கள் சரியாக எதிர்கொள்கிறோமா என்ற கேள்வி முஸ்லீம் உலகத்தின் பெரிய அறிஞர்களுக்கு இன்று வரையில் இருக்கிறது. நாங்கள் இந்த காலத்தில் உண்மையிலேயே சரியான இந்த எல்லா சவால்களுக்கும் முகம் கொடுத்து வெற்றி கொள்வோமா என்ற பிரச்சனை இன்று வரையில் இருக்கிறது. இமாம் முகமது அப்துஹு, அல்லாமா இக்பால், ரஷீத் ரிலா, ஷகீப் அர்சலான் இப்படியான அறிஞர்களின் காலப்பிரிவு ஒன்றிருந்தது. 18ஆம் நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதி வரையில் இப்படியான அறிஞர்களின் காலப்பிரிவாக இருந்தது. அவர்கள் அந்த சவாலை எதிர்கொள்வதின் ஒரு பகுதியை செய்து விட்டு சென்றார்கள். ஆனால் அது முழுமை பெறவில்லை. இரண்டாவது இன்னொரு காலப்பிரிவு வந்தது. சையத் குத்துபும், ஷேக் கஸாலியும், மௌலானா அபுல் ஆலல் மௌதூதியும் இப்படியான அறிஞர்கள் உடைய சிந்தனைகள் மிக கடும் செல்வாக்கு செலுத்திய இன்னொரு காலப்பிரிவு இருந்தது. அந்த காலப்பிரிவும் ஏறத்தாழ இப்பொழுது விடைபெற்று சென்று விட்டது. இப்போது நாம் இன்னொரு காலப்பிரிவுக்கு வந்திருக்கிறோம். அஹமதுர் ரைசூனியும், தாரிக் ரமலானும், ஜாசிர் அவுதாவும் இப்படியான புதிய அறிஞர்கள் இன்னொரு வகையான முறையில் இந்த காலத்து சவாலை எதிர்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற ஒரு காலப்பிரிவிலே நாங்கள் வாழ்கின்றோம். மகாசிது ஷரீஆ என்ற சிந்தனை எவ்வாறு விரிவுபடுத்துவது, எவ்வாறு அதனூடாக இந்த காலத்து சவால்களை எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக பாரிய ஆய்வுக்குட்பட்ட காலப்பிரிவிலே நாங்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாகரீக சவாலை, அறிவு சவாலை, சிந்தனை படையெடுப்பு என்ற சவாலை இன்னமும் பூரணமாக வெற்றி கொள்ளவில்லை என்பது கசப்பாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரியோர் உண்டு. சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் வாழுகின்ற நிலத்துக்கு என்ன பெயர் சொல்வது என்பது கூட ஒரு சவால். அதற்கு தாருல் குஃப்ர் என்று சொல்வதுவா?
தாருல் ஹர்பன் சொல்வதுவா, என்ன பேரை சொல்வது? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், இப்படி பல யூனிவர்சிட்டிகளில் படித்துவிட்டு இஸ்லாமிய சிந்தனையை ஆழமாக படித்து இஸ்லாம் உலகத்தை வழிநடத்துகின்ற அறிஞர்களாக இன்று இருக்கிறார். அந்த மாற்றத்தை உருவாக்க முடியுமா என்ற ஒரு பரீட்சார்த்த முயற்சி தான் இது என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியும். குர்ஆனை படிப்பதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து வருவது என்பது உண்மையில் மிகச் சிரமமானது. இதில் நாங்கள் வெற்றி கொள்வோமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. வெற்றி பெறாவிட்டால் நான் நினைக்கிறேன் அல்லாஹு ஆலம் நாங்கள் இந்த நாட்டிலும் வெற்றி பெற மாட்டோம். இந்த எல்லா சமூக பிரச்சனைகளோடும் குழப்பங்களோடும் தொடர்ந்தும் வாழ்ந்து விட்டு செல்வோம். இது எங்களுக்குள்ள பிரச்சனை மட்டுமல்ல, இது இஸ்லாமிய உலகத்துக்கே இருக்கிற பிரச்சனை. எப்படி இதனை கொண்டு செல்வது பற்றிய மிகவும் விரிந்த அறிவின்மையும் விரிந்த ஆய்வின்மையுமே அதற்கான அடிப்படை காரணம் என்று ராஷிதுல் கனூசியே சொல்கிறார். அந்நஹ்தா இயக்கத்தின் தலைவரே அதனை சொல்லியிருக்கிறார். அவர்களே சொல்கிறார், நான் சொல்வது அல்ல, வெளியில் இருப்பவர்கள் சொல்வதல்ல. அவர் உள்ளுக்கு இருந்து கொண்டு அவர்களே சொல்கிறார்கள், நாங்கள் இவ்வாறு பின்வாங்குவது காரணம் நாங்களே தான், எங்களிடத்தில் இன்னும் இதற்கான சரியான தீர்வுகள் இல்லை என்று அவர்களே சொல்கிறார். அஹ்மதுர் ரைசூனி அவர்களை ஒருமுறை கட்டாரில் சந்தித்து பேசித்து கொண்டிருந்த போது அவரே சொன்னார், உதாரணத்துக்கு அவர் சொன்னார், நான் முர்த்தத்துகள் பற்றி, அதாவது இஸ்லாத்தை தழுவிவிட்டு முர்த்தத்தாகி ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது மனித உரிமைகளுக்கு மாற்றமானது. ஒரு மனிதன் ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், அவனுக்கு அது பிடிக்கவில்லை, இன்னொரு மார்க்கத்தை தழுவுகிறான் என்றால் அவனை கொலை செய்ய வேண்டுமென்றால் இது உண்மையில் மனித உரிமை சார்ந்த ஒரு விஷயம். இஸ்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரானதுவா என்ற கேள்வி பற்றி நான் கூட ஆராய்ந்தேன். எனவே இறுதியாக நான் வந்த முடிவு கொலை செய்ய தேவையில்லை. அதனை அவர் எழுதியே இருக்கிறார். இந்த கருத்து ஓரளவு சிக்கலாக இருக்கும். பாரம்பரியமாக சொல்லி வந்த 13 நூற்றாண்டு காலம் சொல்லி வந்ததற்கு மாற்றமாக அவர் சொன்னது வித்தியாசமாக இருக்கும். இந்த பிரச்சனைகளை எப்படி பார்ப்பது, எவ்வாறு இவற்றை ஆய்வு செய்வது, இதற்கு எவ்வாறு தீர்வுகள் சொல்வது என்பதனை சரியாக சாதிக்கக்கூடியவர்கள் ட்ரெடிஷனல் ஆலிம்கள் மட்டுமல்ல, வேறு துறை சார்ந்தவர்களும் இந்த துறைக்கு வரும்போது ட்ரெடிஷனல் ஆலிம்களும் அடுத்தவர்களும் ஒரே வட்ட மேசையில் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இது சாத்தியமாக மாறும் என்பது ஒரு பொது கருத்தாக மாறி இருக்கின்ற காலப்பிரிவிலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதனை எங்களால் சாதிக்க முடியுமா என்பதுதான் இந்த இன்ஸ்டிடியூஷனின் ஒரு ஆக முக்கியமான பணி. அக்குருணையில் ஒரு பக்கம் அது இந்த இலங்கையிலே ஒரு தொங்கல் இருக்கின்ற ஒரு கிராமம், அங்கிருந்து சத்தம் போட்டால் முழு இலங்கைக்கும் கேட்பது சாத்தியமானதல்ல. எனவே நாங்கள் தலைநகரத்தில் வந்து சத்தமிட்டால் அது முழு இலங்கைக்கும் கேட்பது சாத்தியமாகும். அல்லாவும் கூட சூரத்துல் ஹஜ்ஜில் அதனை சொல்கின்றார், ஒமா குன்னா முஹ்லிக்கல் குரா ஹத்தா நபா சஃபி உம்மிஹா ரசூல. நாங்கள் ஒரு கிராமத்தை அழிப்பதில்லை, ஒரு பிரதேசத்தை அழிப்பதில்லை, அதன் தலைநகருக்கு தூதரை அனுப்பும் வரை. உம்மிஹா ரசூல், அதன் தலைநகருக்கு தூதரை அனுப்பும் வரையில் தண்டிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறார். தலைநகரில் சத்தம் போட்டால்தான் கிராமங்கள் எல்லாத்துக்கு போகும். ஏற்கனவே அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அந்த பின்னணியில் நாங்களும் இங்கு அந்த தூதை இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிப்போமா என்ற ஒரு பரீட்சார்த்த முயற்சியைத்தான் நாங்கள் ஈடுபட்டு இங்கே வந்திருக்கிறோம். சிறுபான்மையாக வாழுகின்ற நாங்கள் வாழ்வது எப்படி, அதற்கான ஒழுங்கு என்னது, எவ்வாறு மைய நீரோட்டத்தில் நாங்கள் கடப்பது என்றால் என்னது? நாங்கள் எங்களை உடையிலும் வேறுபடுத்தி, உணவிலும் வேறுபடுத்தி, அரசியலிலும் வேறுபடுத்தி, எல்லாவற்றிலும் வேறுபடுத்தினால் எவ்வாறு அடுத்தவரோடு ஒற்றுமையாக வாழ்வது? மைய நீரோட்டத்தில் கடப்பதற்கு நேர் எதிர் நிலைப்பாடுகள் தானே இவையெல்லாம். என்னை பார்த்தால் உடையிலும் மாற்றம், சாப்பாட்டை பார்த்தாலும் மாற்றம், நான் பாடசாலைக்கு போவதை பார்த்தாலும் மாற்றம், எதனை பார்த்தாலும் வித்தியாசங்களை காண முடியுமே தவிர ஒற்றுமைகளை காண முடியவில்லையே என்று ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே என்ன செய்யலாம்? உதாரணமாக நான் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். இமாம் இப்னு தைமியாவுடைய இக்திலா உஸ்ஸராத்துல் முஸ்தகீம் முகாலஃபத் அஹ்லில் ஜஹீம் என்றொரு நூல் இருக்கிறது. அதாவது நரகவாதிகளுக்கு எதிராக வாழ வேண்டும் என்று நேரான பாதை வேண்டி நிற்கிறது என்பது புத்தகத்துடைய கருத்து. அந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மாற்றமாக இருக்க வேண்டும், முகாலஃபத்த அஹ்லில் ஜஹீம் என்று சொல்கிறது. ஆனால் இப்னு தைமியா அந்த புத்தகத்தில் எழுதி கொண்டே போய் ஒரு இடத்தில் சொல்கிறார், தாருல் குஃபுரில் வாழுகின்ற ஒரு முஸ்லீம், தாருல் குஃபுர்
அந்த கால பிரயோகம் அது. தாருல் குஃபூர் முஸ்லீம்கள், இந்த கால பிரயோகத்தில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய ஒரு முஸ்லீம், தாருல் குஃபூரில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம். அந்த நாட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை வெளித்தோற்றத்தில் பின்பற்றுவது சுன்னத்தாக மாறலாம், அனுமதிக்கப்பட்டதாக மாறலாம், வாஜிபாக மாறலாம் என்று இப்னு தைமியா சொல்கிறார். இப்படியான துணுக்கு, இப்படியான சில சிந்தனைகளை காண்கிறோம். இந்த சிந்தனைகளை எல்லாம் நன்கு ஆழ்ந்து ஆய்வு செய்து புதிய புதிய கோணத்திலும் குரானையும் ஹதீஸையும் பார்த்து இப்படியான சிறுபான்மை முஸ்லீம்களுக்கென்று தனியான ஒரு வாழ்க்கை ஒழுங்கையை தயாரிப்பது சாத்தியம்தானா என்பது, சாத்தியமா, அதனை சாதிப்பது எப்படி என்பது அடுத்த எங்கள் மீது இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாரமான ஒரு பொறுப்பாக மாறும். வெறுமனே முஸ்லீம்களை மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகத்தை மட்டுமல்ல, மாற்றமாக இந்த நாட்டின் தமிழ் சகோதரர்கள், இந்த நாட்டின் கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்த நாட்டின் பௌத்த சகோதரர்கள், இவர்களுக்கெல்லாம் அல் குர்ஆன் என்பது உங்களுக்கும் வழிகாட்ட வந்த ஒரு நூல்தான். இந்த வகையில் அது உங்களுக்கு வழிகாட்ட முடியும், நீங்கள் அதன் மூலம் இந்த வகையில் பயன்பெற முடியும் என்று தைரியமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் எங்களால் சொல்ல முடியுமா? எனவே சில வேளைகளில் நாங்கள் சொல்கின்ற கருத்துக்கள் மிக புதிதாக இருக்கவும் முடியும், கொஞ்சம் மாற்றமாக இருக்கவும் முடியும். ஆனாலும் அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நான் உட்படுவோம். ஏனென்றால் இன்று அது ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டாலும் கூட இன்னும் ஒரு 5 வருஷம் விட்டு 10 வருஷம் விட்டாலும் முஸ்லிம் சமூகம் இதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்த நிலைக்குட்படும். எனவே இந்த 2 விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை வளர்த்து இந்த நாட்டுக்கு பயனுள்ளதாக மாற்றுவோம் என்ற பின்னணியில் தான் நாங்கள் இதனை செய்ய முயல்கின்றோம். அந்த வகையில் நலீமியா ஆரம்பித்து வைத்த நலீம் ஹாஜியார் அவர்களும் அவருடைய முதலாவது அதிபராக இருந்த தாசிம் மௌலவி அவர்களும் தான் இந்த குறிப்பிட்ட வேலை திட்டத்தின் அடித்தளமாக அமைந்தார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியும். எம்மிடம் அல் குர்ஆன் எதிர்பார்க்கின்ற ஈமானிய சமூகம் ஒன்று, இஸ்லாமிய சமூகம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அல் குர்ஆன் எதிர்பார்க்கின்றதோ அப்படியான ஒரு சமூகம் இந்த நாட்டில் எதிர்காலத்தில் உருவாகவில்லை என சொல்லவில்லை, இன்னும் சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உஸ்தாத் அவர்கள் நிச்சயமாக முடியும். உங்களுடைய பணி இந்த நாட்டுக்கு மாத்திரமல்ல, உலகளாவிய தமிழ் பேசும் மக்களுக்கு மாத்திரமல்ல, எல்லோருக்கும் தேவை. அதற்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். எல்லோரும் கூட்டாக அவர்கள் சொன்னார்கள், இந்த உம்மத், குர்ஆன் சொல்லுகின்ற ஹைர உம்மத் என்ற இந்த உம்மத், நாங்கள் கையினால் இணைந்திருக்கின்றோம், முசாபஹா செய்து, உள்ளத்தால் முஆனகா செய்து நாங்கள் இணைகின்றோம். தொழுகையில் கூட கால்களை சேர்த்து வைக்கும் சமூகம் இந்த உம்மத். தொழுகையில் கால்களுக்கிடையில் இடைவெளி வைக்காமல் உங்களுடைய கால்களை சேர்த்து வையுங்கள் என உம்மத் இணைந்திருக்கின்ற ஒரு உம்மத். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் ஏனைய நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு, எந்த இயக்கத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்த பிரதேசத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அல்லாஹு தாலா இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம்களுக்கு பல சிறப்புகளை கொடுத்திருக்கின்றான். நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற நிலைமை. எனவே நாங்கள் எல்லோருமாக ஒத்துழைப்பு செய்தால் நிச்சயமாக ஒத்துழைப்பு செய்வோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இங்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா சபையில் இருந்து எல்லா அமைப்புகள், இயக்கங்கள், இன்னும் பல துறை சார்ந்த நிபுணர்கள், அறிஞர்கள் எல்லோரும் இந்த முபாரக்கான அமர்விலே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அல் குர்ஆனின் ஆய்வு மையம், அல்லது இதற்கு எந்த பெயரையும் சூட்டலாம், எது எப்படி இருந்தாலும் சிந்தனையை கொடுக்க வேண்டும். நாங்கள் உள்ளே இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும். அக்குர்ணையிலிருந்து கொழும்புக்கு அவர்கள் வந்தார்கள். நிச்சயமாக இதனுடைய பலாபலனை நாங்களும் இன்ஷா அல்லாஹ் அடைந்து கொள்வோம். எதிர்கால சந்ததியினரும் நிச்சயமாக அடைந்து கொள்வார்கள். சமகாலத்தில் இந்த உம்மத் அல் குர்ஆனோடு எந்த அளவு நாங்கள் நெருக்கமாக இருக்கின்றோமோ, அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் என அந்த குர்ஆன் அல்லாஹு தாலாவே
அந்த குர்ஆனிலே எமக்கு இதனை ஆராயவில்லையா, உணரவில்லையா, இதனை நீங்கள் பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா என சவால் விடுகின்ற கேள்விகளை தொடுக்கின்றான். நாங்கள் அப்படியான ஒரு சமூகம் கண்மூடித்தனமாக கடந்த காலத்திலே இருந்தாலும் எதிர்காலத்தில் நாங்கள் கண்களை திறந்து எங்களுடைய அறிவை நாங்கள் இன்னும் அறிவின் வாயல்களை திறந்து ஒன்றுபட்ட சமூகமாக இந்த நாட்டிலே எந்த இயக்கமாக இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமையாக, முரண்பாட்டில் உடன்பாடு கொண்டு நாங்கள் சேர வேண்டியதில் சேர்ந்து 99 நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம். முகத்தை பார்த்து புன்முறுவல் செய்கின்ற ஒரு சமூகம், சதகாவுக்குரிய ஒரு சமூகம். லுன்னு பில் முஃமினீன கைரா, அடுத்து மூமின்களுடைய விடயத்தில் நலவை நாடுங்கள், ஹைரை நாடுங்கள் என ஒரு சிலர் கையிலே சட்டத்தை எடுத்தாலும் அவர்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எதிர்காலம் அல்ஹம்துலில்லாஹ் மலரட்டும். அதற்கு முன்னோடியாக இப்படியான கல்வி ஆய்வு நிலையங்கள், இன்னும் இருக்கின்ற கல்வி கூடங்கள், எமது மூதாதையர்கள் இந்த நாட்டில் அறிவுக்காக வேண்டி பல கல்வி நிலையங்களை உருவாக்கிவிட்டு சென்றார்கள். அரபிக் கல்லூரி, அரபிக் காலேஜ் என்றாலும் இன்றும் இதுவும் ஒரு கல்லூரியாக அப்படி கிடையாது. எனவே இங்கு எல்லா அறிஞர்களும் இதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு நல்ல பல பயன்களை பெற்றுத் தருவதற்கு நாங்களும் வாழ்த்துகின்றோம், நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். இந்த நிலையம் சிறப்பாக அமைவதற்கு நாங்கள் துஆ செய்கின்றோம். உஸ்தாத் மன்சூர் அவர்களின் சிந்தனை தெளிவு ஒரு தூர நோக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு மாபெரும் ஒரு நிகழ்ச்சி திறனில் ஒரு ஆரம்ப கட்டமாக நான் காண்கின்றேன். இந்த நிகழ்வு, இந்த திட்டம் அவர் மனதில், உஸ்தாத் மன்சூர் அவர்கள் மனதில் எந்த விதமான அச்சம் இருந்தாலும் கூட ஷேக் தாசிம் மௌலவி அவர்கள் கூறிய அதேபடி நிச்சயமாக இறைவன் அவர்களால் இது வெற்றி பெற வேண்டிய ஒரு பாதை. நீங்கள் ஆரம்பித்துள்ள பாதை வெற்றி பெற வேண்டிய உள்ள பாதை. ஏனென்றால் அந்த அளவு பாரதூரமான சிக்கல்களுக்கு மத்தியில், சிந்தனை சிக்கல்கள் என்று குறிப்பிட்டீர்கள், முஸ்லிம் சமூகம் இலங்கையில் மாத்திரமல்லாது உலகளாவிய ரீதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஆரம்பத்தில் இது ஒரு சிந்தனை புரட்சியாக தெரிவித்தாலும் நாங்கள் உண்மையில் அல் குர்ஆன் பக்கம் அந்த நிலையிலிருந்து பார்க்கும் ஒரு நிலைமை உருவாக்கி கொள்வது மிக மிக அவசியம். நாங்கள் குர்ஆனிலிருந்து விடுபட்டு போய்கொண்டிருக்கின்றோமா என்ற கேள்வி நான் நினைக்கிறேன் உஸ்தாத் மன்சூர் அவர்களின் சிந்தனையில் அடிக்கடி எழுந்திருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுடன் மிகவும் 30 வருட காலத்துக்கு மேலாக தொடர்பு வைத்து அதனை பற்றி ஆழமாக அறிந்து வைத்துள்ள ஒருவர் ஈசா நபி அவர்கள் பிறந்து அவர் மூலம் இறைவன் முன்வைத்த முந்திய அந்த ஒரு படி எடுத்துக்கொண்டால் 500 வருடங்களுக்கு பின்பு இறைவனுக்கு தேவைப்பட்டது இன்னொரு நபியை இந்த உலகத்துக்கு கொண்டு வருவதற்கு. அப்படி பார்க்கும் பொழுது இறைவனின் மகன் ஈசா என்ற அளவுக்கு சிறுக்கில் அதே எமது இறைவன் அருளிய அந்த வேதத்திலிருந்து பிரிந்து தூர விலகி இருந்ததை நாங்கள் காண்கின்றோம். இதனால்தான் இறைவன் இன்னொரு நபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை எங்களுக்கு அனுப்பி வைத்தான். 1500 வருடங்கள் கடந்து விட்டது. எங்களால் யாருக்கும் கேரண்டி பண்ண முடியுமா, உத்தரவாதம் அளிக்க முடியுமா, நாங்கள் அந்த ஃபவுண்டேஷனிலிருந்து, அடிப்படையிலிருந்து விலகி செல்லவில்லை என்று யாருக்கும் உறுதியாக கூற முடியுமா? நாங்கள் ஒவ்வொரு தினமும் ஐவேளை தொழுகும் பொழுது சூரா ஃபாத்திஹாவில் இறைவனிடம் இறைஞ்சுகின்றோம், நேர்வழியை காட்டுங்கள். We pray, show us the straight path, not the
அதர் ரூட்ஸ், நேர்வழியை எங்களுக்கு காட்டு என்று ஒரு தினத்துக்கு குறைந்தபட்சம் 17 முறை நாங்கள் கேட்கின்றோம். நாங்கள் சற்று சிந்தனை செய்ய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நாங்கள் அதற்கு உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். நாங்கள் எந்த அளவு கூற விலகி போய் கொண்டிருக்கின்றோம். இதனை குர்ஆனின் அடிப்படையில் மாத்திரம்தான் எங்களுக்கு தெளிவாக ஆராய்ந்து தெரிந்து கொள்ள முடியும். அல் குர்ஆனில் வேர்ஸ் 290, அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள், உங்களுடன் போர் புரிபவர்களுடன். You go to war with those who are declaring war against you or fighting. இது ஒரு அடிப்படையான ஒரு ஃபவுண்டேஷன் அல்லையா? Can we under any circumstances breach this? போர் புரியுங்கள், போர் புரிபவர்களோடு. That means it is only self-defense. I consider this as a foundation. ஒரு அடிப்படையான ஒரு நிலைப்பாடு இஸ்லாத்தை பொறுத்தவரை. வேறு குர்ஆன்களில் பல இடங்களில் பல வகையான இதுகள் வந்திருக்கு. In my view, humble view, I am not an expert in Quran. This is why I want you all to come for this study and this college and to see whether how far we have gone astray. நாங்கள் எந்த அளவு அந்த 17 முறை கேட்கின்றோமே சூரா ஃபாத்திஹாவில், அதிலிருந்து எந்த அளவு விலகி போயிருக்கிறோம் என்று நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் எங்களை. We need to look for further research. We need young intellectuals from our community, educated people, professionals, doctors, engineers, scientists. We have. They are silent. Go to Moratwa University, you will find. Go to Nalimia, you will find. But they are all doing their own humble work. இப்பொழுது உஸ்தாத் மன்சூர் அவர்களின் தலைமையில் இது ஒரு மிக மிக பொறுப்பான ஒரு விடயம். இது இப்படியான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் வருகின்றது. இஸ்லாத்தை பற்றி உலகளாவிய ரீதியாக ஜூயிஷ் கண்ட்ரோல் மீடியா எங்களை தாக்குவதென்றால் அத்தனையும் ஒவ்வொரு விடயத்தை பார்க்கும் பொழுது குர்ஆன் அது விடயத்தில் மிகவும் தெளிவாக உள்ளது. ஆனால் எங்கள் பழக்க வழக்கங்கள், எங்கள் கஸ்டம்ஸ், எங்கள் ட்ரெடிஷன்ஸ் என்ற அடிப்படையில் நாங்கள் வெளியேறி போய்கொண்டிருக்கிறபடியால் அவர்களுக்கு எங்களை தாக்குவதற்கு மிகவும் லேசாக இருக்கிறது.